finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை TNPL 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 13 ரிவ்யூ தான் மக்களே. திண்டுக்கல் டிராகன்ஸ் vs செபாக் சூப்பர் கில்லிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு கோயம்புத்தூர்ல. இட் வாஸ் a 7 overs கேம் டியூ டு ரெயின்னால. அண்ட் இந்த மேட்ச்ல செபாக் சூப்பர் கில்லிஸ் சும்மா சூப்பரா 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட 2வது விக்டரி இந்த TNPL 2024ல. ஸோ இம்பார்ட்டன்ட் டாஸ் செபாக் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் 7 overs 64 ரன்ஸ் தான் போஸ்ட் பண்ணாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். ரவிச்சந்திரன் அஸ்வின் 20 balls 45 வேற லெவல்ல விளாட்னாருங்க. அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளாட்னது. மற்ற எல்லா திண்டுக்கல் பேட்ஸ்மேன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பங்கமா சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். நிஜமாவே அவங்களோட ஷார்ட் செலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல நார்மலாவே அவங்க விளையாடுற கிரிக்கெட்டா இருக்கட்டும், ரொம்ப புவரா இருந்துச்சு இந்த மேட்ச்ல. நிஜமாவே ஒரு பேட்ஸ்மேன் கூட வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு சப்போர்ட் இல்லை. அதுதான் வந்து மிகப்பெரிய செட்பேக்கா ஆக்சுவலா வந்து அமைஞ்சது திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு. ஏன்னா அவர் ஒரு ரன்ல 20 பால்ல 45 ரன் சம்மாட்டி அடிச்சிட்டு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் a 7 overs கேம். மேட்ச் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மேடின். இந்த பக்கம் அபிஷேக் தன்வர் வந்து சேப்பாக்கு தரமா போட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல டெரிஃபிக்கா போட்டாரு. டெரிஃபிக்கா ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்டு டபுள் விக்கெட் மேடின் எடுத்தாரு. அவருக்கு கிரெடிட்டை கொடுத்துருவோம், அது வேற விஷயம். பட் ஒரு 7 overs கேம்னும் போது நீங்க என்ன இன்டென்ட்ல விளாடணும்? மேபி ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டுட்டீங்க, அட்லீஸ்ட் சிங்கிள்ஸாவது ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ரன் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஒரு 7 over கேம்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே டபுள் விக்கெட் மேடின் கொடுக்குறீங்கன்னா அதுல ஒரு அர்த்தமே இல்லை. ஏன்னா அஸ்வினுக்கு ஒரு பால் கூட ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல. பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப புவர் ஷார்ட் செலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வின் செம காட்டு காட்டினார். ஓகேங்களா, 20 பால்ல 45 நான் சொன்ன மாதிரி. கடைசியில லாஸ்ட் ஃபியூ பால்ஸ், இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஓவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பெருசா ஸ்ட்ரைக்கே கிடைக்கலங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பால்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு போறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்க அடிக்கலனாலும் பரவாயில்லப்பா, அஸ்வினுக்காவது ஸ்ட்ரைக்கை கொடுங்கப்பான்ற மாதிரி தோணுச்சு. மேபி அவருக்கு ஒரு 3-4 balls கிடைச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா இன்னும் ஒரு 2 6 விட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? பட் அவருக்கு சுத்தமாவே ஸ்ட்ரைக் கிடைக்கல. ரொம்ப ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் ரவிச்சந்திரன் அஸ்வின். அந்த இடத்துல இருந்து அவரை பார்க்கும்போதுல, ஏன்னா நான் மட்டும் தான் அடிக்கிறேன், நீங்களும் அடிக்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் அடிக்க விட மாட்டேங்கிறீங்க, என்னடா விளாடுறீங்கன்ற மாதிரி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் சேப்பாக் பவுலர்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்கணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிஷேக் தன்வர் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. 2 overs போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல டபுள் விக்கெட் மேடின் வேற. அண்ட் பெரியசாமி வித் தட் ஸ்லிங்கி ஆக்ஷன், மலிங்கா ஸ்லிங்கி ஆக்ஷன், அவரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா கமாண்டபிள் எஃபர்ட் சொல்லலாம். 4.5 overs முடிச்சு விட்டாங்க. அண்ட் ஓப்பனிங்ல ஜெகதீசன் ஃபென்டாஸ்டிக் நாக். அண்ட் 1 downல பாபா அப்ரஜித் கேப்டன், அவரும் சூப்பரா விளாண்டாரு. ஜெகதீசன் 14 balls 32 நாட் அவுட். அண்ட் அப்ரஜித் வந்து பாத்தீங்கன்னா 14 balls 31 நாட் அவுட். சூப்பரா விளாண்டாங்க. இந்த கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு சூட் ஆச்சு. ஏன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா வெட்டாவே இருந்துச்சு. ஏன்னா மழை தூரிக்கிட்டே இருந்தது. கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ்க்கு பெருசா கிரிப்பு கிடைக்கல. கண்டிப்பா திண்டுக்கல் டிராகன்ஸ் எக்ஸ்ட்ரா 15-20 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். நம்ம அதுக்கு ஏன் ரீசன்றதை நம்ம சொல்லிட்டோம். அண்ட் செகண்ட் பேட்டிங் இன்னுமே ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா பால் ஸ்கிட் ஆகி பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சு பேட்டுக்கு. என்னதான் பெரிய பவுலர்ஸ் லைக் வருண் சக்கரவர்த்தி, ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த எண்ட்ல இருந்தாலுமே அவங்களாலையும் பால் பெருசா கிரிப் பண்ண முடியல. அண்ட் அதை சூப்பரா யூஸ் பண்ணி தான் ஜெகதீசனும் அபரஜித்தும் வந்து பாத்தீங்கன்னா கேமை முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் வின் ஃபார் செபாக் சூப்பர் கில்லிஸ். ஸோ இந்த ஒரு ஷார்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.